இந்த 5 வகை சிவராத்திரிகள்ல மிக முக்கியமாக நாம எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒன்றுதான் மகா சிவராத்திரி. மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷம் வரக்கூடிய சதுர்த்தசி திதி. இந்த மகா சிவராத்திரியில சிவபெருமானை வழிபடுவதால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். 5 வகையான இந்த சிவராத்திரிகளிலும் வருஷம் முழுக்க ஒருத்தர் விரதம் இருந்து சிவபூஜையை நித்தியமாக அப்படி ஒரு கர்மமாக செய்தார் என்றால் அவர் அஸ்வமேதையாக செய்த ஒரு பெரிய பலாபலனை அடைவார். அப்படின்னா ஒரு வருஷம் இந்த சிவராத்திரிகளில் எல்லாம் சிவனை பூஜித்தாலே மிகப்பெரிய பலன் கிடைக்குது. அதே நேரத்துல இந்த மகா சிவராத்திரி எப்பேற்பட்ட முக்கியமான தினம் என்பதை கொஞ்சம் சிந்திக்கலாம். நாம புராணத்திலே நிறைய சம்பவங்கள் இந்த சிவராத்திரி அன்றைக்கு நிகழ்ந்ததாக இன்றைக்கும் நமக்கு பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல முக்கியமான ஒன்று, பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள் என்கின்ற அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி கடைந்த பொழுது பாம்பினுடைய அந்த வாயிலே இருந்தும் சமுத்திரத்திலே இருந்து வந்த அந்த விஷமும் சேர்ந்து ஆழகால விஷமாக மாறுகிறது. அந்த ஆழகால விஷத்தை உலக நன்மைக்காக அதை எடுத்து தான் அருந்தி அதன் பிறகு பார்வதி தேவி சிவபெருமானுடைய கண்டத்தை பிடித்ததனால் அவர் நீலகண்டன் என்கின்ற திருநாமம் பெற்றார் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த புராண நிகழ்வு நடந்த நாள் இந்த சிவராத்திரி தான், மகா சிவராத்திரி நாள் என்று தான். அது மட்டுமல்ல, இப்பேற்பட்ட ஒரு பெரிய தியாகத்தை செய்தது மகா சிவனாகிய சிவபெருமான் என்பதனால் சிவபெருமானை நோக்கி பூஜிக்கிறார் பார்வதி தேவி. உலகத்தினுடைய அத்தனை ஜீவராசிகளையும் காப்பதற்காக யார் ஒருவன் தன்னையே தியாகம் செய்ய துணிகிறானோ அவன் சிவனாகிறான் என்கின்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது.